எம்மாடா ஏய் எம்மாடா இந்த ஐடி ஓடியா 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 மகராஜா எல்லாம் ஏத்தற கூட கசமா கஞ்ச என்ன பண்றது உன் பொண்டாட்டி தாலி தான் ஃபர்ஸ்ட் என் மனைவி திமிரி இருக்குது திமிரி இருக்குது பொண்டாட்டி காரானி இல்ல போற போகல மஞ்சா தரவற உன் பொண்டாட்டி போற போகல நீ செத்து புடிவா என்ன ஒரு கம்பெனி விட்டுருக்கு போல கரையால புடிக்குது அசிரியர்ட்ட பேசுறேன் அசிரியராட்டா என்ன பண்ணுவதா டேய் குறா டா உன் தம்பி பொண்டாட்டி பிள்ளை பாரு திருவனைதான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியாடா மொத்தம் நீ சுத்தமா அஸ்தினாபுரமே தொடப்பு போட்டு கிளியர் பண்ணிட்டேன் ஐயா இந்த ஆளு கேக்குறாரா இன்னும் மாப்பு போடுறதால தான் மிச்சமாக்குது ஓ நாலு வண்ணம் போட்டு கொடுத்தாரா எத்தனை பவுன் போட்டாரு கேளு அது என்ன போட்டு ஒண்ணு போட்டு கௌரவமா பொண்ணுலாம் பொன் பொருளாம் ஆனா என்கிட்ட நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எடி முட்டை எதிர்பார்க்க கூடாதுன்னு முதல்ல ஒண்ணு கொடுத்தே பெரிய விஷயம் புத்தி கரெக்டாக்குது பாரு ஆமா எம்மா கொடுத்தாலும் வானா வானா வானான்னு சொல்றதே கிடையாது அவர் தான் வந்து திருப்பதியில எம்மா எதுவுமே போட்டாலும் தொம்பையில பத்தல இன்னும் கடன் வாங்குது நம்ம வேலை ஆகட்டும் கூட திருப்பதி கதையாண்டா பேசுற பையன் ஆமா மருகா யோ கத்து பாரியா நீ கொண்டு வந்த இந்த பொண்ணுலயும் பதில் இருக்குதுப்பா தூக்கணும் யோ நான் கிலா குத்தாக்கதா என்ன உனக்கு உண்மைதான் இல்ல சொல்றேன் கூட பார்த்தா என்ன பைத்தியம் மேரிக்குதா இல்ல இல்ல மகராஜா நீ உதாரணத்துக்கு போட உத வாங்கி கொடுக்குறா டேய் யோ நீ சொல்ல பார்த்தவன் என்ன சொல்றான் பை நீ போட்டு அனுப்பிச்சு உன் தங்கச்சிக்கு பூரா டூப்ளிகேட்டா நான் போட்டு அனுப்பிட்டேன்னா நான் எதுவும் போடல என் பொண்ணுக்கு அவனே போட்டதான் போட்டாதான் சொல்லுவாரு அதனால ஏப்பா, போட்டதான் கெட்டி பொண்ணு போட்டிருப்பேன் மறுபடியும் டெஸ்ட் பண்றேன்னாங்க டேய் பையா மறுபடியும் இப்ப கூட தூக்குறான் இந்த ஆள் போட்டுந்தாருன்னு வச்சுக்கா அது கவரிங்க இந்த கூட நல்லா நகம் தந்தோம் ஏன் தெரியுமா எடிச்சு மோர் எந்த புளிக்குது நீங்க சொல்லி எவனும் அறிய மாட்டான் அந்த மோர் புளிக்குதுன்னு சொல்லவே மாட்டான் சூப்பரா இருக்குது குடின்னு வாங்க ஆமா துட்டை வாங்கி பாக்கெட்ல போட்டு போயினே இருப்பாங்க வாயில வச்சா மொப்பு நாத்தம் அடிக்கும் போயா எடுத்துக்கினு இதுலயும் தூத்தி எடுத்த பிறகுதான் நான் சொல்ல பறி போட முடியும் என்னயா தூத்தி காட்டுறேன் உங்களுக்கு. 160 கேரட் தண்ணி எத்தனை கேரட் பதிருக்குதுப்பா அத பாருக்குது பாரு சரி தூக்கியா அப்படியா ஆஞ்சநேயரை கூப்பிடு ஆஞ்சநேயா அயோத்தி ராமன் வாங்கிட்டு இந்த 2 மாசத்துக்கு பேச மாட்டான் டைம் உங்ககிட்ட ஒரு கல்பனை ஏத்த மாட்டோம் அதுக்கப்புறம் ஏய் மேல ஆஞ்சநேயா அவன் என்ன சும்மா துபா போடு அவன்கிட்ட என்ன பேச்சு நான் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா மறுபடியும் அழைத்தது காரணம் என்ன சுவாமி மறுபடியும் அஸ்தினாபுரம் சென்று அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய தொடப்பம் போட்டு இருக்கிற பொன் பொருளை எல்லாம் கொண்டு வந்து துரியோதனன் போட்டுக்கிறான் பரியம் கட்டாத போக முடியும் அதனால ஆஞ்சநேயா பக்தா இதையும் தூற்றி இந்த கோபால்பட்டி நிறைதான் பாரு நீ போயிட்டு வாருங்க கண்ண மூடி கண்ணை திறப்பதற்குள்ள தூக்கி காட்டுறோம் இந்த வேஷம் உன் குடும்பத்துக்கு தான் தடுக்கும் அத்து உனக்கு வந்து நேர்ந்துக்கிட்டு கரெக்டா வேற யாரும் போசல அதே பேகல் ஏட்டினா தேத்தான் ஆனா உங்க அப்பா இருக்கும்போது பாத்தியா என்னன்னு தெரியல இந்த வேஸ்ட ஆனா அதே சாயத்தை மாதிரி பேகால் ஏட்ட முடியாது சத்தியமா கரும்பு கட்டினா கூட இப்படி நிக்கிறது ஒதுங்கிய ஏன்னா தம்பி மாருங்க வந்து பேப்பரை நெசிக்கிட்டாங்க என்ன பண்றது ஏற்கனவே கூட எட்டாங்குது அப்படிதான் அப்படியே பாருங்க இப்ப அதே மாதிரி அந்த கூர்லயே வந்துக்கிறாயா அந்த
ஏடா ஜீவா எங்க அப்பா வந்தாங்கன்னா ஆனா சத்தியமா நீ பாக்குறேன்னு நினைச்சிருந்தா ஆனா நீ பாத்துட்டு போகிறீங்க ஊரு குஸ்திக்கிறேன் அதுக்கு நீ வந்து புளிக்கு போறது பூனி ஆயிடுமா பண்ண பூரா நாளி போடு மறுபடியும் மலை போல் கொட்டிருந்த பொண்ணை எல்லாம் தூத்தி எடுத்ததற்கே மறுபடியும் 7 லட்சத்துல தந்தேன் கோபால பெட்டிக்கு அரை பெட்டி தான் வந்திருக்கு பகவானை கூப்பிடு பகவானா சுவாமி என்ன அனுப்பா மறுபடியும் மலை போல் கொட்டிருந்த பொண்ணை எல்லாம் தூத்தி எடுத்ததற்கே எதற்கு? இந்த கோபால பெட்டிக்கு அரை பெட்டி வந்து சுவாமி ஆஞ்சநேயா பேஸ் வந்த வேலையை சிறப்பா செஞ்சுட்டேன் போய் வா. நீ போயிட்டு வாப்பா போய் வா. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வா பூரா தின்னு நீ வந்து அரை பொட்டி ஆச்சுடா கால் பொட்டி ஆச்சுடா நீ சொல்ற பூரா பேரும் வாரி எடுத்துக்கும் போறாங்க நல்ல அருமையான தங்க அதெல்லாம் பார்த்துட்டு தானே பாயா போறது பசுவாயிலன்னு சொல்லுவாங்க பாத்துக்கா வாரி போட்டோம் விடு நான் பண்ணுவேன் எல்லாம் தாட நான் கோட்டிஸ் பண்ணண்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போறாங்க அந்த பேகாலியா தான் பொண்ணுல பதிருக்குதுடான்னாக்கா என்ன பண்ண இப்பா எல்லாம் நின்னுச்சா பத்தியா எல்லாம் கீழே போயிடுச்சா இல்லையா மேல இருந்து தூத்து கீழ் நிக்குமா பதிர் தானே போயிடும் முன்ன ஏண்டா எம்மா நேரம் பேசி எடுத்துட்டு வா தட்ட போ இதுக்கப்புறம் அவன வாழாத்தே கிடையாது டேய் ஓ இரு நீ கம்னு இதுக்கப்புறம் வாய் திறக்காத எங்களுக்கு பிடிக்காது ஏன் அங்க கேளுடா எனக்கு பிடிக்காத மாத்து மகாராஜா எனக்கு பிடிக்காத மருதா கோபால் பெட்டிக்கு மறுபடியும் தூத்தியதற்கு அரை பொட்டி தான் ஆனது எப்படி நான் தாமலை மாத்திருக்கேன் கண்ணன் கேட்கும் பொன்பொருளை எப்படி தருவது நான் என்ன சொல்றேன் அவராண்டியே எந்த சமாசாரம் முடிச்சுக்கலாம் வாக்க முடியும் பகவானே மாதவா யாருக்கு மனம் புரியா ஐவராரியா உனக்கு என்னுடைய மனசாட்சி என் மருமகன் வந்து என் வீட்டுல வந்து அழலாமா அதானே மருமகன் அழ விடக்கூடாது சரி என்னுடைய மாளிகையால் 3/4 பெட்டி ஆக்குறேன் கால் பெட்டிக்கு வழி என்ன சொல்லிட்டு ஏற்பாடு செய்யலாம் அங்க கேட்டுக்க கால் பெட்டிக்கு எப்படின்னு மாளிகையால 3/4 பெட்டி ஆகிட்டேன் ஆமா சரி சந்தோஷம் நீ கூப்பிட்டேன் நானே என் மருமகனை நானே பேரிட்டு கூப்பிடுறேன் என் வீட்டு மருமக பிள்ளை நானும் மரியாதை தரக்குறோம் மழை வேண்டாம் மனது தலக வேண்டாம் மருமக பிள்ளைய எனக்கு என்ன உனக்கு பெண்ணு கொடுக்கணும் தான் உன் பிள்ளைக்கு பெண்ணு கொடுக்கணும் தான் ஆசை ஆமா இத ஒரு 3/4 பெட்டி ஆயிருக்கு அப்படியா இந்த 1/4 பெட்டிக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டு
தாம்பலத்தை மாத்தலாம். அத நீ தான் சொல்லணும். பை பொண்ணுட்டுக்கார சொன்னா தானே எனக்கு சரி தெரியும். சரி, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. எப்படியா? இந்த கால் பெட்டிய மருகா பந்த கால்ல கட்டுறியா? யார புச்சி கட்டுறது? இவரை புச்சி கட்டுறதா? இவர் புள்ளி புச்சி கட்டுறதா? பந்த கால்ல கட்டிடணும். அந்த கால யாரு இவரை புச்சி கட்டுறதா? இவர் புள்ளி புச்சி கட்டுறதா? அவ்வளவுதான் கட்டணும். கால் அந்த கால பரிய கட்டி கட்டிட்டு யோ பரியத்தனிக்கு இந்த கால் இந்த கால் பெட்டி குறையிற கால் பெட்டிய வந்து பந்த கால்ல வந்து பரிய கட்டுறீங்களா நீங்க? மருகா பந்த கால்ல கட்டிடணும். அதான் யார புச்சி கட்டுறது? பந்த கால ஏய் கால் பெட்டிய பரிய கட்டி அதுதான் இப்ப கூட சொல்லுவாங்க இல்லையா, பந்த கால்ல எல்லாத்தையும் கட்டி எத்தனை பையாட்டி அதனால பந்த கால்ல கட்டிடுறேன் அப்படின்னு பந்தலில் பந்தல்ல பந்தெல்லாம் போய் நாங்களே கட்டி நீயே கட்டி போட்டு நான் சொல்றேன். அப்படின்னா தாமரத்தை மாத்தலாம். ஏமாத்தே உட்காரு உச்சாரா உட்காரும் போது ஏன் மாத்தி ஏன் மாதவா தாமலை ஏமாத்தணும்? ஏமாத்தியா? என்னது உட்கார்ந்திருக்கீங்க? அது சொல்றா. ஐயோ எதை சொன்னாலும் குத்தலாம். டேய் உனக்கு மண்டையில மூளைக்குதா? என் மூளை என்ன சட்னி தான் இருக்கிற ஒரு மகன் தாம்பலம் மாட்டும் போது எடுக்கும் போதே ஏமாத்தி ஏமாத்தி இல்ல ஏமாத்தி அப்படி சொல்லு. தாம்பரத்தை ஏமாத்தணும்னு ஏமாத்தணும். ஏமாத்துரு பாரு மருமக பிள்ளைக்கு போய் நமக்குள்ள இந்த தாமரத்தை ஏமாத்தணும். நமக்குள்ள ஐயா ஏமாத்தணும்னு சொல்றியா ஏமாத்தணும்னு சொல்றியா? ஏமாத்தணும் அப்படின்னு சொல்ல வர தாம்பலம் மாத்தலாம் ஒரு திருப்பு. ஏன்னா அது கல்யாணம் முடியும். ஏற்கனவே மருமக பிள்ளை யாயா பொண்ணு கொடுக்குது. யாருன்னா போய் பொண்ணு மாறிப்படும் புள்ள மாறிப்படும் தாம்பரத்தை மாத்தின்னு வர்றாங்க. அதனால இப்ப உனக்கு எனக்கு நான் சொந்தக்காரன் எல்லாம் உறவுங்க. அதனால ஏமாத்தணும்ன்ற அதனாலதான் ஏமாத்தணும்ன்ற மணவரைக்கு வர பொண்ணே வந்து மாறிட்டு புத்து எவனா தள்ளிட்டு போடுறான். அதனால அதெல்லாம் அசல்ல போனடா இல்ல என் சொந்த மருமக பிள்ளை. நான் என்ன சொல்றேன், தாம்பலத்தை வந்து ஏமாத்திடுன்றேன். அதுதான் ஏமாத்தணும் கட்டணும். எம்பக்கம் வந்து நில்லு. அங்க போய் நின்று தாம்பலத்தை ஏமாத்திட்டியா? மாத்திடுன்றான். உன் மனசுல சந்தேகம் வருதா? என் மனசுல சந்தேகம் இல்ல. உனக்கா? ஆமா எனக்கு திட்டவட்டமா தெரிஞ்சு என் மனசுல சந்தேகம். ஆமா நான் சென் பாக்குறேன். அப்பா கூட போனா தெரியும். உனக்கு சந்தேகத்திலே இருக்கிற நீ ஒரு தில்லாலங்கடி. ஆமா இப்ப எனக்கு சந்தேகம் இல்லையே. ஏன்னா உனக்கு தான் சந்தேகம் இருக்கு மனசுல. அண்ணன் விட்டு தாமரை மாத்தினாரா எங்க கல்யாணத்துக்கு? அது இருக்கக்கூடாதுன்னு தான் மாத்திரம் தாமரம். அண்ணா எங்க அண்ணன் மாத்தினா உருப்பிட மாட்டேங்குதுன்றதுனால உனக்கும் எங்க அண்ணனுக்கு ராசி இல்லையா? என்ன பண்ணுவோம்? அது கூட சர்வீஸாதான் உருப்பிட மாட்டேங்குது. யோ என்னயா இல்ல கண்ணா என்னப்பா நான் கொண்டு வந்த பொன் பொருள் நான் முன்னது உன் மகள் சுந்தரி. உன்னை ஏற்கனவே என் பின்னால வந்து நின்னுறான்னு சொன்னேன். எதுக்கு திம்புற? இக்கில தும்புலாம் தானா வர்றது கேட்டு வர்றது கிடையாது. ஐயா பிரபு இந்த மாதிரி தான் தும்பணும். எதிரில நிச்சயதார்த்தம் இதே போல தான் ஒப்பு தமிழ் மாசத்துக்கு போனாங்க. 19 பேரு டிராவல்ஸ்ல போனாங்க. சத்தியமா ஒருத்தர் வீடு திரும்பல. நான் தும்புல அப்படியாப்பட்ட தும்புலு மொத்த புள்ளமத்துல மோதி அதாவது துண்டகான துணிகளை வண்டி ஆட்சியில் சரி அவனுடைய திம்பரை நம்ம கிட்ட போய் என்ன பண்ண போகுது? நீ அதெல்லாம் காதல வாங்காத மருமக பிள்ளையே. நம்ம விவகாரத்தை மட்டும் செய்யலாம். என்ன நான் கொண்டு வந்த பொன் பொருள் உனது, பொண்ணு எல்லாம் எனது. உன் மகள்
நகராஜோ நகராஜோ இரு என்ன தேடி வர எதுக்கு சங்குடி மாதிரி ஏறிக்கா நான் காரியம் பண்ண போறேன் பால் வைக்க போறோம் எங்க போத்த போற அப்படி எங்க நான் இருக்குது ஒத்தவாட வீதி காரியம் பண்ணாலும் பணம் போனாலும் இங்கதான் எல்லாம் பண்ணாலும் இந்த தெருவுல நான் பண்ற வேலைக்கு நான் செய்யறோம் நீங்க பண்ணீங்க யாதவ பிள்ளை யார் நீங்க நம்ம மங்காளி கோபால் யாதவ பிள்ளை என்னண்ணே நீ கிளம்புனா நீ தான் காரியமா நீ காரியம் பண்ண வந்துக்கிறான் ஐயா டேய் தயாளா வா உங்க ஜாதியிலே சொல்லு ஆமா. கோபால் பிள்ளை யாதவ நம்ம வீடு இல்ல இது எல்லாம் என் மக்கள் வா சொல்லு காரியம் பண்ண வழி நான் பாத்துக்கிறேன் பொம்பளைங்களா வாங்க மீசை எடுத்துங்க ஆம்பளைங்களா வாங்க புடவை கட்டிக்குங்க ஓ ஏய் ஓ என்னடா தலைக்கு எங்க விடா இல்ல எம்மா நாளைக்கு தான் ஆம்பளையா மீசை எடுப்பான் மாட்டிய கண்ணா ஐயோ மருமக பிள்ளைய நம்ம வீட்டுக்கு நம்ம கிரகத்துக்கு இந்த வழியில் தான் ஒத்தவாட வீதி இந்த வழியில் தான் எல்லாம் போகும் பணம் போத்தனாலும் காரியம் பண்றதாலும் இதே வழியில் தான் நாங்க ஆமா ஆமா உன் வேலையை நீ பாரு எங்க வேலையை நாங்க பாக்குறோம் டேய் டேய் மகாராஜா விட்டு மக்களுக்கு தாம்பரம் மாத்திரம் இது போங்கடான்னு சொல்லு நீ இது எங்க பங்காளிங்க வளவு இல்ல இது அடுத்த வீட்டு பங்காளிங்க அதனால நான் கண்டுக்கிறது இல்ல அந்நியாடி பசங்களா நீங்க தானே அந்த காரியம் வைக்கணும் இல்ல அவங்க வச்சிட்டு இருக்கானுங்க நீ வர்றது யாருக்கு தெரியும் அவனுக்கு தெரியாதியா கண்ணா நீங்க வந்துட்ட ஏய் ஏன் இப்படி வாத்த ஏப்பா பாத்துக்கல உசாரா பாருங்க தாமல் மாத்துறாங்க என்னவோ தெரியல உனக்கு உங்கள மேல தவுலுதானா உங்கள மேல வாத்தியா ஒருவேளை நான் தோட்டிக்கு தான் வந்தீங்கன்னு பார்த்தேன் கண்ணா தாமரை மாத்திர ஒரு கல்லு வைக்க காணும் எரம்ட்ட வைக்க காணும் செல்ல வேலைக்கு போய் என்னடா உனக்கு தெரிதா இல்லடா அண்ணா நிர்வாகியா அதெல்லாம் நீ சொல்ற தாமரை மாத்திர எரம்ட்ட வைக்கல சேலை பூவு தேங்காய் அதெல்லாம் வச்சு மாத்திரா அது பணம் போட்டுக்கா ஐயா காரியத்துக்கு இறந்துட்டு வரப்போறாங்க அண்ணா அப்பதான் முன்ன ஒரு கோயில் கட்டக்கூடாது சரி சரி மேல ஆகட்டும். சரி அதெல்லாம் காதல வாங்காத மருமகனே அதெல்லாம் காதலியே வாங்காத நான் கொண்டு வந்த பொன் பொருள் எல்லாம் உனது நீ கொண்டு வந்த பொண்ணு எல்லாம் எனது மகள் ஏய் நடக்காதே நடக்காதா எனக்கு எதிரே ஒரு பள்ளி பா சீக்கிரம் டைம் ஆகி போச்சு பாரு தாய் வீட்டு போடணுமா ஆமாப்பா வீட்டு சேர்ந்து வந்து போட்டு போப்பா வக்காரு அரைக்கிறவங்களுக்கு எப்படின்னா ஒண்ணு புடவை போடுறேன் போட்டோமாப்பா போடு போடு ஏண்டா கல்யாணமா இல்ல என்ன காரியமாங்க உந்து உன் பிரச்சனை எங்களுக்கு ஏன் பிரச்சனை நீ பந்து குடிக்கியா ஒண்ணு வேணா உனப்பா எடுத்து போய் போயா 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 யாரு நட்டமா குடிக்கியா கரமாந்திரம் எடுக்கா ஏண்டா போட்டு விடுறா என்ன மகாராஜா பின்னா அவங்க வேலையை பாக்குறாங்க நீ குடி குடிப்பியா எடுத்து வைடா இல்ல தவுளுக்காரன் குடி குடிப்பியா எடுத்து வைடா ஒத்து போய் மாட்டேன் நீ வந்து அம்மா மேல போட்டு போற வைடா எடுத்து எப்ப தாமத்துக்கு போட்டு அப்படித்தான் போடுச்சு
போமண்டா. சரி சரி உட்காரு. என்னையா எதையும் காதல என்னையாண்ணா, என்ன பண்ண சொல்ற? காரியம் பண்ணா அந்த ஆளு எப்படி மங்குதிரையாட்ட எதுவும் கண்டுக்காத உட்காந்துக்கிறாங்க. கம்பெனி கம்பெனி ஏன் காதல வாங்க அந்த ஆள் வந்து ஆள் பொண்ணு. ஐயா பிரபு, துவாரகை வந்து அவர் நாடு இருக்குது. ஒரு தெரு ஒத்தவாத தெரு எல்லாம் இங்கதான் நடக்கும். எல்லாம் பண்ணணும். நீ என்ன சொல்றான்? யமகண்டத்திலே மாத்திருக்கிறாய். என்ன சொல்லிட்டே போடுறான். ஐயோ அண்ணா சொல்லுப்பா. பொன் உனது. பொண்ணு நீ கொண்டு வந்த பொண்ணெல்லாம் எனது. பொன் உனது, பெண் எனது. நடக்கும் என்பார் நடக்காதே. அடா பையா, நடக்காது என்பார் நடந்தினார். ஐயோ ஐயோ, கிடைக்கும் என்பார் கிடைக்காது. கிடைக்காது என்பார் கிடைக்கும். நடக்கும் என்பார் நடக்காதே. இந்த கண்ணபுரம் நாடக மன்றம் என்னைக்கு இந்த பாட்டை புத்தி அன்னையே கண்ணதாசன் செத்துட்டாரா? பாட்டை எழுதின கண்ணதாசனே செத்து விட்டாரா? மறுபடியும் ஆரம்பிடா. மருமகனே மருமகனே இல்ல நினைக்கிற சுத்தி நீ கொண்டு வந்த பொண்ணெல்லாம் எனது. என் மகள் சுந்தரி இன்னைக்கு இருந்து உனது. அண்ணா என்ன நான் கொண்டு வந்த பொன் உனது. நல்லா காலங்க குடு. பொன் எனது, பெண் எனது. குடி. போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே. அதான் திருவனுக்கு போட்டு பையா. என்னடா நினைச்சுக்கிறீங்க? மக்கால ஓய்யா. நம்பூட்டு கல்யாணம் ஏடா ஒரு துரியோதனை கல்யாணம் பார்த்து. மகாராஜா புள்ளி கல்யாணம் பார்த்து உங்களுக்கு. தோட்டிங்களா எங்க பாக்குறீங்க? சரிக்கு சாப்பிட்டீங்களா? வந்து சேருங்கப்பா. தோட்டிங்க சொல்றேன். இதெல்லாம் ஏன்டா காதல வாங்குறேன்னா? காதல என்ன வாங்குறேன்னா எல்லாம் நல்லதே நினைக்கணும்பா. நீ மன அழப்பாயுது. நீயா அவன் மன அழப்பாய கொடுப்பிடாத. நீ சொல்றியா? எல்லாம் நல்லதே நினைப்பா. எல்லாம் நல்லதே நன்மைக்கு. ஒரு 2 முறை மாத்திட்டோம். ஒரு முறை மாத்தினா வராத சகனமெல்லாம் இருக்கியா? அதுக்கா தெரியாதுனா நீ கொண்டு வந்த பொண்ணெல்லாம் எனது. என் மகள் சுந்தரி பெண் உனதுப்பா. பொண்ணு மூக்கு மேத்தனுக்குது. அவளுதான் மூக்கு நல்லா போண்டாவா தம்பி. ஒன்று குறை கிடையாது. அப்பா கட்டி சரி கண்ணா, பொன் உனது. எனக்கு சரியாத்தான் போசியா. அச்சில நீங்க போன அங்க விட்டேடா. ஏன்டா அவளை கைவிட்டா?
ஏன்டி உன் தாலி அறக்கா எனக்கு மழை வர உண்டு. மழை வர இல்லையே விளக்கமா சொல்றேன் மழை வர இல்லையே மகாராஜா மகனுக்காக ஒப்புத்தாம்பளம் அதான் சொல்றாங்க, தப்பு தப்பா மழை வர பால் தாடி வரும் மழை வர ஊத்து வரும் கம்மிடுறியேன்னு பயமூந்து கம்மிடுறீங்க எனக்கு உம்பு சொரக்க. ஐயோ 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 என்னை கொண்டு வரலையே மாமா. ஏய் உப்பு சொரக்கா இல்லையே பாம்பு சொரக்கா என்னடா அது கலாட்டா கல்யாணம் ஆகுது நான் காட்டில குச்சி நட்டு. ஐயோ ஏய் ஆத்துல குச்சி நடாத அங்க முளைக்காது அம்மா தூத்தல் தர்றிய அண்ணா என்னப்பா காதனையத்தையும் வாங்காத. ஒரு பொண்ணு தான் உன் தாக்க அறக்க உனக்கு மனுஷன் எனக்கு நான் அதெல்லாம் நான் மனசுல போட்டு படிப்பீங்களா இருக்க மாட்டேன். ஆமா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பல்பு பீஸ் பிடிச்சா ரெண்டாவதுயா இன்னும் ஒண்ணு இவத்துக்கு ஒண்ணு சீமானா இருக்கணும்னா ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருக்கான். கடக்கட்டும் கடக்கட்டும் ஆமா அண்ணா நான் கொண்டு வந்த பொன் பொருள் எல்லாம் உனது. என்னது நடக்காது நடக்கிறாயே நடக்காதுடா நடக்குதா? நடக்கும். நடக்காதுடா நான் சொல்றேன். நீ சூத்து முகம் உட்காந்துடா நடக்காதுடா ஏ அது காலு நடக்காதுடா அது பூரா இப்படித்தான் நடக்குது என்னடா அவங்க குடும்ப சமாச்சாரம் ஏதோ தலைவலி எடுத்து போடுறது உங்களை அப்படியா? அவன் பொண்ணு கமிட்டும் போது இவன் படுற பாடும் போதும் அண்ணா கொண்டு வந்த கல்யாணம் முடிகிற வேலையும் இன்னும் என்ன ஏன்னா எடை மூட்டுல பொண்ணு கட்டுனா சாதாரணமா சாதாரணமா தூக்கினா தான் தூக்க முடியும் உங்ககிட்ட பொண்ணு காட்டி கட்ட முடியாது கட்ட முடியாது. ஆமா அண்ணா நான் கொண்டு வந்த பொண்ணு எல்லாம் உனது மகள் சுந்தரி எனது. அவ்வளவுதான் ஏப்பா, போதும்ப்பா. ஒரு வழியா ஏமாத்திட்டீங்களா மாத்திட்டேன். தாக்க அறக்க உன்னாலே மருகா உக்காரு. ஏன் அவனை? தாம்பளத்தை நானே வச்சுக்க முடியுமா? எடுத்து போய் நடுவுல லட்சுமி கிட்ட கொடுத்து மக கல்யாணம் ஆமா ஆச்சு. போய் அர்ஜென்ட் லட்சுமி நீ கொடுக்கூடாது, நான் கொடுக்குறேன். இல்ல லட்சுமி லட்சுமி வாமா பதியம் போட்டேன். மகளுடைய திருமணத்தை பதியம் போட்டாச்சு. தாமரத்தை வாங்கி எடுத்துட்டு போயிட்டு நடுவுல வையம்மா. உங்க அண்ணன் தான் கொடுக்கட்டும் நல்ல முறையில மனசு அலைய பாய விடாத உன் தங்கச்சி கிட்ட தாம்பளத்தை கூட நடுவுல கொண்டு வைக்கும். இந்த தாம்பூலம் வைக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்க தெரியுமா? எங்கடா? ஹரிச்சந்திரன் கோயில கும்பிட்டு சுடுகாட்டுல வச்சு கும்பிடு. நட வீட்டுல வைக்கணும் சொல்றா. என்னடா பையன் டேய் உனக்கு மண்டை மூளைக்கு வைக்க நம்ம போடா. அம்மா அண்ணா உஷாரா புடி. ஐயோ, கண்ணே, பொண்ணு